ஸ்ரீமதே ராமாஜாய நமக. ஸ்ரீமதே வரவரமுனிய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவேசனோ ஆழ்வார்கள் வாழி அருளச்செயல் வாழி தாழ்வாதான் புறவர்தான் வாழி மெய்வாழ் உய்ய அவர்களிட்ட அவைதான் வாழி தன்னுடைய செய்யும் அன்பு. லட்சுமி சுவாமி நங்கநல்லூர் லட்சுமி சுவாமி சந்நிதி, கோலாகல லட்சுமி சுவாமி சந்நிதி, நங்கநல்லூர் 19 உள்ள 10/44 குரு சரவணா அபார்ட்மெண்டில் F3 பெருமாள் ஏந்தருளி சேவை சாதிக்கிறார். அந்த பெருமாளுக்கு ஆடி மாதம் ஆகஸ்ட் 16 ஆடி 31 ஆகஸ்ட் 16 கல்யாண உற்சவம், திருக்கல்யாண உற்சவம், வார்ஷிக கல்யாண உற்சவம், வருஷாந்த கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பெருமாள் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னவென்றால் கல்யாண உற்சவம் அப்படின்னா கல்யாண உற்சவம் எல்லாம் நிறைய பார்க்குறோம். திருக்கல்யாண உற்சவம் அப்படின்றது எம்பெருமானுக்கு உந்தி தான் நடத்துகிறோம். கல்யாணன்றது எல்லார் வீட்லையும் நடக்குது, எல்லாராட்டையும் நடக்கிறது. திருக்கல்யாண உற்சவன்றது பெருமாளுக்கு மட்டும்தான் தாயாருக்குன்னு சொல்கிறது, பெருமாள் தாயாருக்கு சொல்கிறது. அதே பெருமாள் திருக்கல்யாண உற்சவத்தை சேர்க்கிறவாளுக்கு 1000 கோடி நன்மைகள் உண்டாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளுபவர்களுக்கு முக்கியமாக ஒரு 5-6 பாயிண்ட் சொல்கிறேன். அதாவது கல்யாண உற்சவம் எல்லா பெருமாளும் நடக்கும். சீனிவாச கல்யாண உற்சவம் நடக்கும், கிருஷ்ணா கல்யாண உற்சவம் எல்லாரும் நடக்கும். லட்சுமி நரசிம்மர் கல்யாண உற்சவம் ரொம்ப நடக்கிறது ரேர். அதாவது ரொம்ப நிறைய வாட்டி நடக்காது லட்சுமி நரசிம்மர் கல்யாண உற்சவம். அதாவது கோலாகல லட்சுமி நரசிம்மர் சுவாமி சன்னதியில் நங்கநல்லூரில் வருஷத்தில் ஒரு நாள் கல்யாண உற்சவம் ஆடி மாதம் நடக்கும். ஆடி அஸ்த நட்சத்திரத்தில் கல்யாண உற்சவம் நடக்கும். அந்த திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்துக்கிறவாளுக்கு என்ன நன்மைகள் உண்டாகும் அப்படின்றத சொல்கிறேன். திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு கழிப்பவர்களுக்கு, பார்ப்பவர்களுக்கு, தரிசனம் பண்ணுறவாளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியமும் திடகாத்திரமும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு உத்த தம்பதிகள் பெருமாள் தாயார் விராட்டி பெருமாள் தம்பதிகளாக எள்ளி கல்யாண உற்சவம் கலந்துக்கிறார். அந்த கல்யாண உற்சவம் பண்ணிக்கும் போது நமக்கு ஒரு உற்சாகம் வரும். நம்ம ஆத்துலேயும் நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆகாதா அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு கல்யாண உற்சவம் மூலியமாக உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் குதிர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கல்யாண உற்சவத்தில் திருமங்கல்யம், அதாவது மஞ்சள் திருமங்கல்யம், மஞ்சள் கயிறு திருமங்கல்யம் சரடு அப்படின்னு சொல்லுவாள். திருமங்கல்ய சரடை சாத்துவா. அந்த திருமங்கல்ய சாத்தி எல்லாருக்கும் கொடுப்பா. அப்போ கல்யாணம் ஆகாதவா ஆற்றுல யாருக்கான பொண்ணோ பிள்ளையோ அண்ணனோ தம்பியோ யாருக்கான கல்யாணம் இல்லை, தங்க யாருக்கான கல்யாணம் ஆனன்னா அவள் வாங்கிட்டு போனால் அந்த திருமங்கல்ய சரடை வாங்கினா 1 வருஷத்தில் கல்யாணம் நிச்சயமாகுன்றது நாங்கள் கண்குளராக பார்க்குறோம். இல்லை சொல்லிட்டும் போகிறா, பத்திரிக்கை பெருமாள்கிட்ட வச்சுட்டும் போகிறா, நாங்கள் பார்த்துட்டுருக்கோம். தொடர்ந்து எத்தனை வருஷமாக, அதாவது 5 வருஷம் 2021 கல்யாண உற்சவம் நடக்கிறது. 26 வருஷம் கல்யாண உற்சவம் 2026 ஆகஸ்ட் மாதம் நடக்கிறது. அதாவது 16 ஆகஸ்ட் 8 2026 அன்று திருக்கல்யாண உற்சவம் ஞாயிற்றுக்கிழமை வருது. திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது. அந்த திருக்கல்யாண உற்சவத்தில் இனிமேல் சொன்னேன் இல்லையா, திருமங்கல்ய சரடு வாங்கிட்டு போனால் 1 வருஷத்தில் கல்யாணம் நிச்சயமாக இருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனாலும் கல்யாண உற்சவம் நிறைவேற. அதேமாதிரி அக்ஷதை கொடுப்பான். கல்யாண உற்சவம் முடியணும் அக்ஷதை தருவான். அந்த அக்ஷதை வாங்கிட்டு போய் ஆற்றுல வச்சுட்டா கல்யாணம் நிச்சயமாக நடக்கும். அதேமாதிரி எல்லாருக்கும் தெரியும், கல்யாண உற்சவத்தில் வாரணம் 1000ன்னு ஒரு பாத்திரம்
அது பாடி தேங்காய் உருட்டுறது உண்டு. அந்த தேங்காயையும் வாங்கிட்டு போனால் அந்த தேங்காய் வாங்கிட்டு போய் ஆற்றுல வெட்டிண்டா கல்யாணம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஆற்றுல கல்யாணம் நிச்சயமாக பொண்ணோ புள்ளி யாராண்டாலும் சரி கல்யாணம் கூடி வரும் என்பதை எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. பெருமாள் கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமியை பொறுத்த வரைக்கும் கல்யாண உற்சவத்தை கண்டுகடித்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்கும் என்பதை எந்த பிரார்த்தனையாக இருக்கட்டும், உடம்பு தெரியலையா இல்லை பணம் வரலையா, எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது எந்த ஒரு சந்தேகமும் ஐயப்பாடும் இல்லை. இருக்கும்போது நம்ம கரெக்டாக என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை மனசில் நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கல்யாண உற்சவம் பார்த்தா ஒரு யாகம் பண்ண புண்ணியம், ஹோமம் பண்ண புண்ணியம், யாகத்தில் கலந்த புண்ணியம் என்பது பெரியவர்கள் சொல்லுவார்கள். அதனால் கல்யாண உற்சவத்துக்கு வாங்குவோம், திருடாக வாங்குவோம், எல்லாரும் வந்து கலந்து கொண்டு பெருமாள் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது கல்யாண உற்சவத்தின் அதாவது நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு ஒன்று போடுவோம் இல்லையா, அந்த நிகழ்ச்சி நிரலை பற்றி சொல்கிறேன். கல்யாண உற்சவ பரப்பாடு காலை 7 மணிக்கு, கல்யாண உற்சவ பரப்பாடு காலை 7 மணிக்கு 16/8/2026 அன்று காலை 7 மணிக்கு 10/44 குரு சரவணா அப்பார்ட்மெண்ட்லேருந்து 19வது தெருவிலேருந்து கிளம்பி பெருமாள் 6வது மைன் ரோடு வழியாக சுதர்சன மகாலை சென்று அடைவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு 9 மணிக்கு திருமஞ்சனம், அதாவது 9 மணிக்கு சிறப்பு திருமஞ்சனம் தாயார் பெருமாளுக்கு. அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு வருஷத்தில் ஒரு நாள் நரசிம்ம ரோமம் செய்யப்படுகிறது. அது முடிந்த உடனே 1:30 மணிக்கு திருக்கல்யாண உற்சவம் ஆரம்பம். முதல்ல மாலை மாத்தல், அப்புறம் பெருமாள் தாயும் சேர்ந்து ஒரு ஆசனத்தில் ஏழை பண்ணி பெருமாளை உட்கார வச்சு பெருமாளுக்கு நலங்கு பால் சுத்துதல், அதுக்கு மேலே மேல்கொண்ட உற்சவங்கள் நடக்கும். கல்யாண ஹோமம் எல்லாம் நடந்து திருமகல்தாரம் தாயாருக்கு ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திவ்ய மகிழ்ச்சி தாயான்றவோ பெருமாளின் பிராட்டி திவ்ய மகிழ்ச்சி என்று சொல்வார்கள். அந்த தாயாருக்கு பெருமாள் திருக்கையால் திருமகல்தானம் நடைபெறும். அதுக்கு பிறகு அவளுக்கு வாரணமாயிரம் செய்வித்து தேங்காய் உடுத்துதல் நடைபெறும். அதுக்கப்புறம் பெருமாள் திரும்பி ஒரு 4 மணி அளவில் திரும்புகால் பரப்பாடு கண்டுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல திரும்புகால் எழும்போது சில வீட்டில் மண்டபமுடி இருக்கும். அதாவது மண்டபமுடி இறங்கி திருப்பி சன்னதிக்கு வந்து அடைவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சுமாராக திரும்பி வரத்துக்கு 6 மணி ஆகும், ஈவினிங் 6 மணி ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருடாக வந்து கலந்து கொண்டு பெருமாள் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய மக, ஸ்ரீமதே வரவரமணிய மக. இந்த திருக்கல்யாணத்தை பற்றி சொன்ன இல்லையா, இது பெரிய சன்னதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சன்னதி தான். பெருமாள் இருக்கிறத வச்சு வரதை வச்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த திருக்கல்யாண உற்சவத்துக்கு நன்கொடை டொனேஷன் வழங்குபவர்கள் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு வழங்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டொனேஷன் வழங்கணும் அப்படின்னா சன்னதி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சன்னதி நம்பர் கழுகு யூடியூபில் டிஸ்கஷனில் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டொனேஷன் வரவேற்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.